வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து ஒரு குட்டி ஹிண்ட் வந்து பார்க்கலாம். கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவரை பற்றி வந்து பார்க்கலாம். தேசிய விநாயகனார் அப்படின்றது தான் அவரோட வந்து பேர். கவிமணி அப்படின்னு வந்து வழங்கப்பட்டது அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூலை வந்து ஏற்றிருப்பாங்க. இந்த கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பார்த்திங்கன்னா 36 வருஷம் வந்து டீச்சராக வந்து இருந்திருப்பாங்க, ஆசிரியராக. இது வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் ஆஃப் ஆசிய ஜோதி இருக்குல்ல, இது வந்து எந்த நூலை வந்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா, லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை வந்து தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த ஆசிய ஜோதி. இந்த லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை வந்து யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் அர்னால்டு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. அடுத்து சிவசிந்தாமணி பற்றி வந்து பார்க்கலாம். சிவசிந்தாமணிக்கு வந்து முன்னோட்டமான ஒரு நூல் பார்த்திங்கன்னா நரிவிருத்தம் சொல்கிறாங்க. சிவசிந்தாமணியை வந்து எழுதினது யார் பார்த்திங்கன்னா திருத்தக்கத்தேவர். இவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த திருத்தக்கத்தேவர் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயத்தை வந்து சார்ந்தவர். சிவசிந்தாமணியோட உட்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இளம்பகம்னு வந்து சொல்கிறாங்க. சிவசிந்தாமணியில் வந்து மொத்தம் 13 இளம்பகங்கள் வந்து இருக்குது. சிவசிந்தாமணியோட வேறு புனைப்பெயர்கள் வந்து என்ன பார்த்திங்கன்னா மனநூல்னு சொல்லுவாங்க, காமநூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிவசிந்தாமணியில் வந்து விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இந்த சிவசிந்தாமணிக்கு வந்து இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.